பிபி செக் பண்ணிருப்பீங்க, சுகர் செக் பண்ணிருப்பீங்க, இந்த உடம்பு ஃபுல்லா வலியா இருக்கே, என்னைக்காவது இந்த போஸ்டர் செக் பண்ணிருக்கீங்களா? வாங்க டெஸ்ட் பண்ணிடுவோம். கால்ல இருந்து ஒரு 20 சென்டிமீட்டர் முன்னாடி காலை வச்சுக்கோங்க. ரெண்டு காலுக்கு இடையில 20 சென்டிமீட்டர் இருக்க மாதிரி நின்னுக்கோங்க. கையை 90 டிகிரி இது மாதிரி ரிஸ்டும் பாமும் தொடுற மாதிரி வச்சுக்கோங்க. ஹெட் நியூட்ரலா பாக்குற மாதிரி இருக்கணுங்க. இந்த பொசிஷன்ல ஸ்லைட்டா நீ பெண்ட் பண்ணிக்கோங்க. நம்பர் 1 ஹெட் அண்ட் நெக் போஸ்டர். அப்படி இருக்கிறப்ப உங்களால நியூட்ரல் வைக்க முடியாது. இந்த கர்வேச்சர் ஆல்டரேஷனால உங்களால இது மாதிரி மேல தூக்குன மாதிரி தான் பாப்பீங்க. நம்பர் 2 இந்த ஷோல்டரோட மொபிலிட்டி காம்ப்ரமைஸ்டா இருந்ததுன்னா உங்களால இந்த ரிஸ்டும் பேக் ஆஃப் த ஹேண்டும் வால்ல டச் பண்ண முடியாது. உங்களோட thoracic ஸ்பைன்லயும் ரிப் கேஜ்லயும் போஸ்டர் ஆல்டர் ஆயிருந்ததுன்னா பேக் ஆஃப் த வால்ல டச் பண்ணாம ரொம்ப ஃபார்வர்டா ப்ரொட்ரூட் ஆயிருக்கும். லம்பார் ரீஜன்ல உங்களுக்கு கேப் அதிகமா இருக்குன்னா இந்த பெல்விஸ் ஆன்டீரியரா டில்ட் ஆயிருக்கணும், கேப்பே இல்லாம இருக்குன்னா போஸ்டீரியரா டில்ட் ஆயிருக்கணும் அர்த்தம். உங்க போஸ்டரை ஒரு சின்ன எக்ஸசைஸ்ல கரெக்ட் பண்ணலாம் வாங்க. தடவை நேரா நிமிர்ந்து நில்லுங்க. ஹெட் நேரா பாக்குற அளவுக்கு வச்சுட்டு கையை வெளிப்பக்கமா நல்லா திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு செஸ்ட் மட்டும் ஃபார்வர்ட் எடுத்துட்டு வாங்க. இது அப்படியே ஒரு ஹோல்ட் இட் ஃபார் 1 மினிட் வச்சுக்கோங்க. இந்த எக்ஸசைஸை ஒரு நாளைக்கு 4-5 தடவை பண்ணுங்க. ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன், டாக்டர் ராம் பிசியோ.